வணக்கம் மகளே. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எகிப்து தீமில் ஒரு சூப்பரான லே அவுட்டு. நம்ம வந்து ஈசிஆரில் இருக்கிறோமா எகிப்தில் இருக்கோமான்னு நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. இதெல்லாம் மம்மி படத்தில் பார்த்தது, இதெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூப்பராக ஸ்டாச்சுலாம் வச்சு ஒரு எகிப்து தீமில் எலிவேட் பண்ண ஒரு சூப்பரான லே அவுட்டு மகாபலிபுரத்துலேருந்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு 11 லட்ச ரூபாய்க்கு பிளாட்டு தராங்க. 31 லட்ச ரூபாய்க்கு தனி வீடு இடத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தராங்க. ஸோ நீங்கள் பிளாட்டு பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, இந்த லே அவுட்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். இந்த லே அவுட்டோட நேம் என்ன, இந்த லே அவுட்டை யார் பண்ணியிருக்கிறாங்க, இங்கே என்னென்னலாம் அம்யூனிட்டிஸ் இருக்குது, இதை சுற்றி என்னென்னலாம் ஹைலைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் மனோஜ், இது உங்கள் வேதா ஹோம் அண்ட் லேண்ட் சேனல். நீங்கள் எங்கே ப்ராப்பர்ட்டி தேடினாலும் நம்ம சேனலில் அந்த ஏரியாக்கான ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ நம்ம சேனல் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் வாங்க. இந்த லே அவுட்டோட நேம் கைரோ. இதை ஜாக் SS4ன்ற கம்பெனி தான் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த என்டையர் ப்ராஜெக்டையும் ப்ரௌடாக ப்ரெசென்ட் பண்ணி நமக்கு மார்க்கெட் பண்ணுறது பினாக்கல் ஹவுசிங் தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் மொத்தமாக ஒரு 3.25 ஏக்கர் சைஸுக்கு 67 பிளாட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லே அவுட்டோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்த் தீமில் பேஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு சைட் கிடையாது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக, ரொம்ப அழகாக பார்த்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வச்சுருக்க அவனி ட்ரீஸ் கூட பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. பூக்களை பறிக்காதீர், பட் நான் பறிப்பேன், பறிக்கக்கூடாது தான். நல்லா இருக்குது, சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. 30 அடிக்கு அகலமான பிளாக் டாப் ரோடு அண்ட் எல்லா கனெக்டிவிட்டியுமே பார்த்தீங்கன்னா 24 ஃபீட்டுக்கு அதுவுமே பிளாக் டாப் ரோடு தான் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த பாருங்கள், மழைநீர் வடிகால் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு அதெல்லாமே வந்து மேலே ஸ்லாப் வச்சு மூடியே கொடுத்துருக்குறாங்க. மழைநீர் வடிகால் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஃபுல்லி காம்பவுண்டட். இது உங்களுக்கு சிசிடிவி கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஃபுல்லாகவே கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு சூப்பரான ஆர்ச்சு, 2 பிரம்மாண்டமான எகிப்ட் ஸ்டைலில் ஸ்டாச்சு கொடுத்துருக்குறாங்க. உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு இருக்குது. ஸோ இந்த லே அவுட்டில் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே பிளாட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இப்போ 750 ஸ்கொயர் ஃபீட்லேருந்துலாம் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 750 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. அந்த 750 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ப்ரைஸ் தான் வந்து 11 லட்சம். ஸோ இங்கே நீங்கள் ஸ்பாட்டில் வந்து புக் பண்ணுறீங்கன்னா 1 லட்ச ரூபா ஆஃபர் இருக்குது. ஸோ 10 லட்ச ரூபாய்க்கே இங்கே உங்களால் பிளாட்டை வாங்க முடியும். ஸோ இங்கே நான் 10 லட்ச ரூபாய்க்கு பிளாட் வாங்குறேன்ப்பா, உன்னை நம்பி வாங்கிட்டேன், இது எவ்வளோப்பா ஏறும், எப்படிப்பா ஏறும்? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கலாம். ஸோ அது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, இன்றைக்கி இங்கே நீங்கள் வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்க, இங்கே வீடு கட்டி வர்றீங்க அப்படின்னா இங்கே பக்கத்தில் என்ன இருக்குது, இந்த லொக்கேஷன் என்னது, இதை பற்றி சொல்லவே இல்லையாண்ணா, அதையும் சொல்கிறேன் வாங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம ரைட்டில் போனால் மானாமதி போயிடலாம், அப்படியே லெஃப்ட்டில் போனால் திருக்கழிக்குன்றம் போயிடலாம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸ் தான். அதே மாதிரி அப்படியே ஆப்போசிட்டில் போயிட்டோன்னா 10 மினிட்ஸில் மகாபலிபுரம் போயிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த லொக்கேஷனோட ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும். திருக்கழிக்குன்றம், மானாமதி, இந்த சைடு மகாபலிபுரம். ஸோ இதுக்கு இந்த ட்ரையாங்கிளுக்கு இன்பிட்வீனில் தான் இப்போ நம்ம நின்றுருக்க இந்த லொக்கேஷன் இருக்குது. ஸோ இதை சுற்றி ஏகப்பட்ட ஸ்கூலு, காலேஜ், சூப்பர் மார்க்கெட்டு, ஹைப்பர் மார்க்கெட்டு, கனெக்டிவிட்டிக்கு ரோடு, ஃபெசிலிட்டிஸ்னு எல்லாமே இருக்குங்க. ஆனால் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி போனாலே போதும், எல்லா கனெக்டிவிட்டி ரோடையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்ப்பா, எனக்கு எதை பேஸ் பண்ணி ஏறும்னா, நம்ம அழகாக சொன்னல ஒரு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளுக்கு இன்பிட்வீனில் இருக்கும். ஸோ மானாமதிக்கு அந்த பக்கம் போனால் OMR கனெக்ட் பண்ணிடலாம். அந்த இடத்துல உங்களுக்கு எந்தளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குன்னு தெரியும். ஸோ அங்கே உங்களுக்கு ஜப்பான் சிட்டி ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கேருந்து பக்கத்துலேயே ஜப்பான் சிட்டி ரெடி ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20-25 மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அதில் இருக்குது. இந்த விவேக் தான் சொல்லுவாள், மிட்சுபிஷி வந்தாச்சுன்னு, அந்த மாதிரி எல்லாமே இங்கே வந்தாச்சு. ஸோ இங்கே பக்கத்துலேயே இருக்குது, அது ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்ட் மோர் ஓவர் ஈசிஆர் ரோடு உங்களுக்கு ஸ்டெச்சு பாண்டிச்சேரி வரைக்கும் இருந்ததை அதுக்கு அடுத்துன்னு சொல்லி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ ஈசிஆர் ரோடே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அழகாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த ரோடு டெவலப் ஆகிறதுனால அந்த ஸ்டெச்சில் இருக்கிற இந்த பிளேஸுமே டெவலப் ஆகும். அதை பேஸ் பண்ணியும் இந்த இடம் டெவலப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல குடி வந்துட்டீங்க, என் பசங்க படிக்கிறதுக்கு பக்கத்தில் என்னப்பா ஸ்கூல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1 2 நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு மாமல்லன் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, கேட்வே இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, அன்னை வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, SRS வித்யா மந்திர் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஸ்கூல்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ ஏதாவது ஒரு ஆத்திர அவசரங்க பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்குமே உங்களுக்கு செட்டிநாடு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், யூனிடாஸ் ஹாஸ்பிட்டல், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மாமல்லபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், சுப்ரீம் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட
ஹாஸ்பிட்டல்ஸ், இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல் முதற்கொண்டு, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் முதற்கொண்டு சைட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இல்லை காலேஜ் படிக்கிறவங்க இருக்கிறாங்க, காலேஜ் போகணும் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துலேயே அறுபடை வீடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, தனலட்சுமி ஸ்ரீனிவாசா இன்ஜினியரிங் காலேஜ், கிங்ஸ் இன்ஸ்டியூட், மெடிக்கல் அகாடமி, மாமல்லபுரம், செங்கல்பட்டு கவர்மெண்ட் காலேஜிலிருந்து எல்லாமே இந்த சரௌண்டிங்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஆரம்பித்து மெடிக்கல் வரைக்கும் இங்கே ஈஸியாக படிக்கிறதுக்கான மெடிக்கல் இன்ஸ்டியூட்லேருந்து இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் வரைக்கும் எல்லாமே இருக்குது. சரி, லொக்கேஷன் ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே திருக்கடிக்குன்றத்தில் எஸ்எல் வில்லேஜ் ரெசார்ட் இருக்குது, கால்டன் சமுத்ரா இருக்குது, அதுக்கு பக்கத்தில் 4 பாயிண்ட் ஷெல்டர்னு சொல்லிட்டு இன்னொரு 7 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ரெசார்ட்டில் ஆரம்பித்து ஸ்விம்மிங் பூலில் ஆரம்பித்து எல்லாமே இந்த சரௌண்டிங்கில் இருக்குது. மோரோவர் ஈசிஆர் பற்றி நம்ம சொல்லணும்னு இல்லை, என்டர்டைன்மெண்ட்னாலே ஈசிஆர் தான். ஸோ அதுக்கு இந்த இடத்துல எந்த பஞ்சமும் இல்லை. இன்றைக்கி நீங்கள் வாங்க போகிற உங்களோட ப்ராப்பர்ட்டி நாளைக்கு நல்ல ப்ரைஸ் கண்டிப்பாக போகும். அதுவும் நீங்கள் எந்த இடத்துல வாங்க போகிறீங்க, சும்மா சாதாரணமான இடத்துல இல்லை. இங்கே உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே இப்போ ஆன் ப்ராசஸில் இருக்குது, போட்டு கொடுத்துருவாங்க. உள்ளே உங்களுக்கு பார்க் இருக்குது, அண்ட் யோகா டெக் இருக்குது, சீனியர் சிட்டிசனுக்காக வாக்கிங் ட்ராக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹைலைட்ஸ் அம்யூனிட்டிஸ் வந்து இந்த சரௌண்டிங்கில் இருக்குது. இதை விட பெஸ்ட்டு ப்ரைஸு, பெஸ்ட்டு லொக்கேஷனை இப்போ உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இன்றைக்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் தெரிஞ்சிங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸு. ஸோ இப்போ நம்ம சைட் சம்மந்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சார் வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட போயிட்டு 2-3 டவுட் இருக்குது, அதையும் கேட்டுட்டு ப்ரைஸையும் கேட்டுட்டு அப்படியே வீடியோ முடிச்சுக்கிறேன், வாங்க போகலாம். ஸோ கேஸ், நீங்கள் ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸ் பார்த்துருப்பீங்க, ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ். இப்போ எனக்கு ப்ராஜெக்ட்டில் சில டவுட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக யார்கிட்ட கேட்கலான்றப்போ ஸோ இங்கே மிஸ்டர் ஜனகன் சார் இருக்கார். ஸோ எம்டி சாரே இப்போ நம்ம கூட இருக்கார். ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ லொக்கேஷன் இருக்குது, நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த லொக்கேஷனில் சைட்டை பில்ட் பண்ணணும்னு, டெவலப் பண்ணணும்னு ஃபீல் பண்ணது எது சார்? எந்த விஷயம் இந்த இடத்துல இங்கே சைட் பில்ட் பண்ண உங்களுக்கு தோணுச்சு? சார், myself, I'm Janagan. I have done my Master of Architecture and Real Estate. So real estate is running in my blood, and I've been into this field for the past 1 decade. So real estate plot development சொன்னாவே first is location, ரெண்டாவது appreciation of the property, மூணாவது connectivity. ஸோ when I say location, எதை வச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் கிளியராக இருந்தோம். எங்ககிட்ட வாங்குறவங்க குவாலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை, இவங்க எல்லாருமே வந்து ஃபியூச்சர் அப்ரிசியேஷனுக்காக மட்டும்தான் வாங்குறாங்க. ஸோ அதை நாங்கள் மைண்டில் வச்சுருக்கும் போது ஒரு லொக்கேஷன், பல லொக்கேஷன் ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டோம். அப்படி இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட்டோட பார்வை எங்கே இருக்கும், அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து எங்கே டெவலப் ஆகும், ப்ளஸ் எங்கே ப்ரொப்போசல்லாம் வந்து ஃபைனலைஸ் ஆகிருக்கோ அதை வச்சு தான் நாங்கள் இந்த இடத்த வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ பீயிங் செட் தட், அது என்னென்ன லொக்கேஷன், என்னென்ன ப்ராஜெக்டோட அட்வான்டேஜஸ், அதில் வந்து இந்த லொக்கேஷனில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நான் 1 by 1 சொல்கிறேன். ஸோ நம்பர் 1 மாமல்லபுரம் சேட்டலைட் டவுன்ஷிப். எஸ் சார். இது வந்து நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது, விச் இஸ் இமீடியட்லி நெக்ஸ்ட் டு அவர் சைட். 1. ரெண்டாவது சென்னை பெரிஃபரல் ரிங் ரோட். ஸோ இந்த ரிங் ரோட் வந்து 122 கிலோமீட்டர்ஸ் லாங். இதை வந்து சென்னையோட 5 நேஷனல் ஹைவேவும் கனெக்ட் பண்ணுது. அது நம்ம சைட்லேருந்து 2 minutes லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே தான் வந்து கனெக்ட் ஆகுது. ஆமாம், நம்ம ப்ராஜெக்டோட எக்ஸாக்ட் ஈஸ்டர்ன் எண்டில் வந்து அது பாஸ் ஆகுது, 2 minutes வந்து கிராஸ் ஆகுது. சூப்பர் சார். மூணாவது லேட்டஸ்ட் ப்ரொபோசல், அண்ட் விச் இஸ் ஆல்சோ ஸ்டடி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜிஎஸ்டியும் இசிஆரோடையும் லிங்க் பண்ணுறதுக்கு சென்னையில் இருக்க பாப்புலேஷன் ப்ரிடாமினண்ட்டாக வந்து டைவர்ட் ஆகி ட்ராவல் பண்ணுறதுக்கு சவுத் தமிழ்நாட்டிலேருந்து வரவங்க இந்த ரோட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறாங்க. அதுதான் நம்ம சைட்டோட மெயின் கனெக்டிங் ரோட், திருக்கழுக்குன்றம் தான், விச் இஸ் தி ரோட். ஸோ ஓகே சார். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நிறையா ஆப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு அதில் தி பெஸ்ட்டை சூஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் சைட் பில்ட் பண்ணியிருக்கீங்க சார். ஸோ தி பெஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது நிறையா தீம்ஸ் உங்களுக்கு மைண்டில் இருக்கும். ஸோ நீங்கள் எகிப்துன்ற தீமை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் சார்? தீம் பேஸ்டு டெவலப்மெண்ட் அப்படின்னா நீங்கள் த்ரூ அவுட் டெவலப்மெண்ட் நீங்கள் எங்கே வேணாலும் போய் பார்க்கலாம். என்றைக்குமே ஒரு தீம், அது அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, வில்லாவாக இருந்தாலும் சரி, உங்களோட ஐடென்டிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் தீம் பேஸ்டு டெவலப்மெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணுங்கிறது டிசைட் பண்ணோம். ரெண்டாவது, ஏன் வந்து இஜிப்சியன் தீம் அப்படிங்கிற கொஸ்டனுக்கு, மாமல்லபுரம் இஸ் ஆல்வேஸ் அ ஹெரிட்டேஜ் டவுன். ஸோ பல ஆயிரம் ஆண்டுகளாக வந்து தெரிஞ்ச இடம் வந்து மாமல்லபுரம், ஒரு ஹெரிட்டேஜ் டச் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹெரிட்டேஜ் டச் இருக்க மாதிரி ஒரு கண்ட்ரியாக நாங்கள் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணோம். அப்போ வந்து டிசைட் பண்ணோம் இஜிப்டுங்கிறது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஒரு ஹெரிட்டேஜ்க்காக. அதுக்காக தான் நாங்கள் வந்து இஜிப்சியன் தீம் வந்து. சூப்பர் சார். ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன ப்ரைஸை நம்ம ஸ்கொயர் ஃபீட் ப்ரொவைட் பண்ணுறோம்? ஸோ பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1000, இப்போ வந்து ஆஃபர் ப்ரைஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். 1700 rupees வந்து நாங்கள் மார்க்கெட் ப்ரைஸிங்க. நாங்கள் இப்போ ஆஃபர், இப்போ லான்ச் ஆஃபர் வந்து ஏற்கனவே 50% ஆஃப் த பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓ சூப்பர் சார். ஸோ இப்போ வந்து 1500க்கு பண்ணிட்டு இருக்கோம், விச் இஸ் ஃபார் அ வெரி ஷார்ட் டைம் தான். ஒரு லிமிட்டட் டைம் பீரியடுக்கு 1500 rupees நம்ம வந்து கோட் பண்ணுறோம் சார். ஸோ இப்போ 11 lakhsல என்னால் இங்கே வந்து ஒரு பிளாட் வாங்க முடியும். ஸோ
என்கிட்ட 11 lakhs இல்லை, நான் எவ்வளோ மினிமமாக ரெடி பண்ணால் எனக்கு இங்கே லோன் கிடைக்கும் சார்? ஃபர்ஸ்ட் இங்கே லோன் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் பேங்க்கில் வந்து லோன் எம்பேனல்மெண்ட் பண்ணுறது தான். அதுலேயும் வந்து கஷ்டமான விஷயம் HDFC பேங்க்கில் பண்ணுறது. எங்கள் ப்ராஜெக்ட் வந்து HDFC பேங்க் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சூப்பர். நாங்கள் அது இல்லாமல் ஒரு 5 பேருக்கு HDFC பேங்க்கில் லோன் பண்ணியும் தந்துருக்குறோம். நம்ம சைட்டில் ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் ஆகி அவங்களுக்கு வந்து லோன்லாம் போயிட்டு இருக்கு. சூப்பர். ஸோ பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களோடது. ப்ரொவைடட் நீங்கள் IT பேப்பர்ஸ்லாம் கிளியராக கொடுத்தீங்கன்னா எல்லா லோனையும் நாங்களே வந்து பார்த்துக்கோம். ஸோ நான் ப்ரெஷர் ஆக வேண்டாம், நீங்கள் பார்த்துக்குவீங்க? ஆமாம், எல்லாத்தையும் நாங்களே. அந்த மினிமம் அமௌண்ட்டை எவ்வளோ சரி பண்ண எனக்கு 11 lakh வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளாட் கிடைக்குது. ஸோ அது வாங்க என்கிட்ட எந்த பேங்காக இருந்தாலும் 80% லோன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 31 lakhsக்கு வந்து இங்கே நம்ம வில்லாஸ் அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாச்சு சார்? எங்களுக்கு வந்து ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இன்ஃபேக்ட் 2 வில்லா ப்ரொமோட் பண்ணுறோம். ஒரு 2 BHK வில்லா, ஸ்பேஷியஸ் 2 BHK வில்லா நாங்கள் வந்து 31 lakhsக்கு பண்ணித்தரோம். விச் இன்க்ளூட்ஸ் ஹால், கிச்சன், 2 bedroom வித் அட்டாச்டு டாய்லெட்ஸ் அண்ட் 1 பால்கனியோட நாங்கள் எல்லாத்தையும் பண்ணித்தரோங்க. ஸோ அதோட அந்த சைஸ் என்ன சார் இருக்கும்? பில்டப் ஏரியா சைஸ் 1100 to 1150 square feet வருங்க. ஸோ ஒரு 1100 square feet பில்டப்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரைஸுக்கு வந்து பண்ணி கொடுக்குறீங்க கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே சார். ஸோ அவ்வளோதான். நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், பக்கத்தில் என்ன ஸ்கூல் இருக்குது, பக்கத்தில் என்ன காலேஜ் இருக்குது, ஸோ இங்கே என்ன கனெக்டிவிட்டி எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ப்ரைஸிங் விஷயத்த ஸோ அந்த கன்சர்ன் பர்சனே சொன்னால் நல்லாயிருக்கும் தான் நான் வந்தேன். ஸோ உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அண்டு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான தீமில் லேஅவுட்ஸ் பார்த்ததில்ல. நிறைய லேஅவுட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு புது விஷயத்தை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். நம்ம சேனல் நேம் வேதா ஹோம் அண்ட் லேண்ட். ஸோ நம்ம சேனல் நேம் சொல்லி வந்து அதாவது பார்த்து டெஃபினட்டாக பண்ணலாம் நீங்கள். கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா MD சார்கிட்டே பேசி மொத்த டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்கமிங் சேட்டலைட் சிட்டியில் உங்களோட ட்ரீம் ஹவுஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சைட் விசிட் வாங்க. சைட் விசிட் வரதுக்கு உங்கள் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டைரெக்டாக சைட்டுக்கே கூட்டு வந்து உங்களை காட்டுவாங்க, உங்கள் வீட்டு வாசல்லேருந்து பிக் பண்ணி. அண்ட் இந்த சைட் விசிட் எல்லாமே 0 காஸ்ட் தாங்க, அதுக்கெலாம் காசு கேட்க மாட்டாங்க. ஸோ பேங்க் லோனும் இருக்குது. ஒரு DTCP ரேராக அப்ரூவ்டு இருக்க லே அவுட் இது. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், காமெடிஸ் அப்பார்ட், நம்ம எல்லாத்தையும் ஒரு பக்கமாக தள்ளி வச்சுட்டு நம்மளோட வாழ்நாளோட மொத்த சேமிப்பை ஒரு இடத்துல போட போகிறோம். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நல்ல இடத்துல இருக்கணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ அதை நல்லா அனலைஸ் பண்ணி என்னெல்லாம் இருக்குது, என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இதோட ஜென்ரல் விஷயம். இதெல்லாம் எனக்கு தெரியும்டா என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருக்குது. சிலர்லாம் ஏமாறுறத சில விஷயங்களில் பார்க்கும்போது, இப்போ சமீபத்தில் கூட நோ புரோக்கர்னு ஒரு சைட்டில் ஒருத்தர் வந்து லீஸுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி பல கோடி ரூபாய் ஏமாற்றிருக்கிறாராம். கோடி ரூபாய் கணக்கில் ஏமாத்துறாங்க. பார்த்துக்கங்க, எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியும் கோடி ரூபாய்லாம். ஸோ இந்த மாதிரி நம்ம லேண்டு சம்மந்தமாகவோ, வீடு சம்மந்தமாகவோ, இடம் சம்மந்தமாகவோ எதுவும் ஏமாறாதீங்க. பார்த்து வாங்குங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏமாறக்கூடாதுன்னா நல்ல நல்ல ப்ராஜெக்ட்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து தேடி உங்களுக்காக நான் எடுத்து போடுறேன். ஸோ நான் என்னால் ஒரு இடம் வாங்க முடியலன்ற கஷ்டம் எனக்கு இருக்குது. ஸோ அப்போ வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் நல்லதாக வாங்கணும்ல. ஸோ அந்த ஒரு நல்ல எண்ணம் அப்படி சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் உண்மை அதுதான். ஸோ அந்த ஒரு கன்சர்னுக்காக தான் நான் இதை பண்ணுறேன். ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூப்பராக இன்னொரு ப்ராஜெக்ட் வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். டாடா பை.